தமிழிலிருந்து கன்னடம் பிறந்தது என்கிற வரலாற்று உண்மையை ஏற்க மறுத்த கன்னடர்கள் கிளர்ந்து எழுந்தார்கள். தமிழை இழிவுபடுத்தி பேசினார்கள். ஆனால் தமிழருக்கும் ஆதரவாக இங்கு ஒருவர் கூட குரல் எழுப்பவில்லை, கன்னடர்களுடைய கருத்தை கண்டித்து பேசவில்லை என்பதிலிருந்து நாம் அறிய வேண்டியது, கர்நாடகாவில் கன்னடர்கள் உயிர்ப்போடு இன உணர்வோடும் மான உணர்வோடும் இருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் தமிழர்கள் என்று யாரும் இல்லை என்பதை அந்த நிகழ்வு மறுபடியும் நமக்கு நிரூபித்து காட்டியது. இந்த நிலத்தில் 2 பேர்தான் அந்த கருத்துக்கு எதிராக கருத்து வைத்து போரிட்டவர்கள். ஒன்று நம்முடைய அப்பா மணியரசன் அவர்கள், இன்னொன்று உங்கள் மகன் நான். அதற்கு பிறகு இவர்கள் கருத்துக்கு பேராதரவு தமிழ் மக்களிடத்திலே வருகிறது என்ற பிறகு வாயை திறந்த பெருமக்கள் பலர். தமிழர்கள் தமிழர்களாக இருந்தால், தமிழ் இருந்தால் தமிழன் தமிழனாக இருப்பான். தமிழ் மீட்சியே தமிழர் எழுச்சி என்கிறார் நம்முடைய தாத்தா மொழிஞாயிறு தேவினை எப்பாவானர். தமிழன் எழுச்சியுற வேண்டுமானால் தமிழ் மீட்சியுற வேண்டும். இங்கே திட்டமிட்டு ஒரு பெரும் சூழ்ச்சி, நீண்ட காலமாக, இது விபத்தல்ல, எதிர்பாராத நடந்ததல்ல, திட்டமிட்டது. தமிழ் இருக்கிற வரை தமிழன் இருப்பான், தமிழன் இருக்கிற வரை தமிழன் அல்லாதவன், தமிழன் தமிழனாக இருக்கிற வரை தமிழன் அல்லாதவன் அவன் தாய் நிலத்தில் ஆட்சி செய்ய முடியாது, ஆள முடியாது என்கிறதை உணர்ந்தவர்கள் இந்தியர்கள், திராவிடர்கள். என் உயிர் தமிழ் மொழி இறந்து விடுமோ என்ற அச்சத்தில் இறந்தவன் உலக வரலாற்றிலே தமிழன் மட்டும்தான். மொழிக்காக தன் உயிரை கொடுத்தவன். நாளை என் தாய்மொழி அழிந்து விடுமானால் அதை கேட்க நான் இருக்க மாட்டேன், இன்றே இறந்து விடுவேன் என்றான் அவார் மொழி கவிஞன் ரசூல் ஹம்சத். இறந்து விடுவேன் என்றுதான் சொன்னான், இறக்கவில்லை. ஆனால் இந்தி திணிப்பால் என்னரும் தாய்மொழி இறந்து விடுமோ என்று அஞ்சி உயிரை நீத்தவர்கள் மொழிப்போர் மறவர்கள், நம் முன்னவர்கள். அப்போது ஏற்பட்ட மொழி புரட்சியிலே அதிகாரத்திற்கு வந்தவர்கள் திராவிடர்கள். அந்த அரியணையில் ஏறி அமர்ந்த உடனே அவர்கள் முடிவெடுத்தார்கள், தமிழனுக்கு உயிர் உடலில் இல்லை, அவனுக்கு உயிர் அவன் மொழியில் இருக்கிறது. தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்று பாரதி, நம்முடைய பாட்டன், நம்முடைய தாத்தன் புரட்சிப்பாளன் பாரதிதாசன் பாடிட்டார். தமிழ் எனக்கு ஒரு மொழி, எனக்கு ஒரு முகம், எனக்கு ஒரு அடையாளம், அதெல்லாம் இல்லடா, என் உயிரடா. அவன் முடிவுட்டான். தமிழுக்கு தமிழனுக்கு தமிழ் உயிர், தமிழனின் உயிர் அவன் மொழியில் இருக்கிறது.